வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து போட் அப்படின்ற பிராண்டோட டேட்டா பேஸ் பற்றி வந்து பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும். சைபர் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி இந்தியாவில் எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸால் வந்து ஒரு டைமுக்கு மேலே அவங்களால வந்து என்னதான் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணாலும் அவங்களால வந்து மொத்தமாக வந்து போகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க செக்யூராக இருந்தாங்கன்னா இட்ஸ் ஃபைன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் வந்து பிராண்ட்ஸ் வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பிரெச் நடந்தது வந்து மக்களுக்கு தெரிய தேவையில்லைன்னு தான் நினைப்பாங்க. அதை மூடி மறைக்கணும்னு தான் பார்ப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறது வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிரெச் நடக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து எங்க நம்ம ரெப்புடேஷன் போயிடும், நம்மள்ட்ட வந்து திருப்பி வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்துக்காக மறைப்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். ஸோ மூணாவதா வரும்போது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஏப்பா சொல்ற, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது இல்லப்பா அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த பதில். அப்படி கிடையாது, இதை பத்தி வந்து பேசணும். ஏன்னா இந்த விஷயம் வந்து இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. உதாரணத்துக்கு நிறைய பேர் மூவிஸ் டவுன்லோட் பண்றாங்க. இது பைரேட்டட் வெர்ஷன்ஸ்ல மூவிஸ் டவுன்லோட் பண்றாங்க. ஏன் சில பேர் வந்து அவங்க அமேசான் அக்கௌண்ட்ஸ் இல்லை இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மிஸ்டேக் தான். பட் அதை வந்து நம்ம பண்ணிட்டு இது வந்து தப்பு, இதெல்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எங்க எங்க நம்ம வந்து பேசணுமோ அங்கங்க பேசிதான் ஆகணும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிராண்டை பத்தி ஒரு மீம் போடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து அந்த பிராண்ட் வந்து ரிப்ளை பண்ணுது. அதை வந்து உடனே வந்து அவங்க சோசியல் மீடியால போட்டு அதுக்கு அந்த பிராண்டும் வந்து அது ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பண்ணாத ஒரு விஷயம். அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிரெச்ச பத்தி அவங்க வந்து அவங்க ஃபாரம்ல கேள்வி கேட்டா அதுக்கு பதிலே இருக்காது. ஸோ இத வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நியூஸ்லயே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போட் லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட், இவங்க ஒண்ணும் இல்லங்க. இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி விக்கிறவங்க தான் ஆக்சுவலா. இயர்பட்ஸ், இயர்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த மாதிரி ஒரு விக்கிற பிராண்ட் தான் ஆக்சுவலா இவங்க. பட் ஆர்ஜின் என்னன்னு எனக்கு தெரியல. பட் பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுதான். தெரியாம இருந்ததா இது இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் விற்கிறாங்க இவங்க. இவங்களுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பக் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்க இதுல வந்து இஷ்யூஸ் இருக்கு, அதை வந்து செக் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் இவங்க அதை வந்து கண்டுக்க கூட இல்லை போல, காதுல கூட போட்டுக்காம இருப்பாங்க போல. சம்ஹவ் மேனேஜ் டு கிராக் சம்திங் இன்சைட். ஸோ அப்படி பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு விஷயம். இது வந்து ஒரு கம்ப்ளைண்டாவே இருக்கு ஹண்டர்ஸ் மத்தியில். அதாவது பக் ஹண்டிங் பண்றவங்க இல்லை செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராம்லாம் வந்து இருக்காங்களோ, உதாரணத்துக்கு இப்போ ஹேக்கர் ஒன்னோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இஃப் தே ட்ரை அண்ட் தே ஃபைன் சம்திங்னா தே ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். இது போட்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நடக்குது. இட் இஸ் லைக் என்னதான் வந்து ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும், அது இது அடுத்த விஷயம் தான் அது. என்ன ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து மறந்துடுறாங்க. அவங்களோட பிராண்டிங்கையும் இதையும் மட்டுமே வந்து பண்ணிட்டு மத்த எல்லா விஷயமே வந்து மறந்துடுறாங்க. இவங்களோட மொத்த பிசினஸையுமே ரன் ஆகிற விஷயமே வந்து நெட்வொர்க் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். இதை வச்சுதான் வந்து அவங்களோட மொத்த இதுவுமே ரன் ஆகுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆஹ் இதுலயே வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல லேக் ஆவாங்க. உதாரணத்துக்கு அவங்க கிட்ட ஒரு நல்ல செக்யூரிட்டி டீம் இல்லாம இருக்கலாம், இதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இருந்தாலுமே அவங்களுக்கு பெருசா வந்து பட்ஜெட் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்தியன் கம்பெனிஸ்ல இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் அண்ட் ஒரு முட்டாள்தனம் நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அதோட சொல்யூஷனை தேடுறதுக்கு பதிலாக பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்யூஷன் தேடுவாங்க. ஒரு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் வர செலவை விட ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றதோட செலவு கம்மி தான். இது வந்து முக்காவாசியான கம்பெனிஸ் வந்து முட்டாள்தனம் தான் பண்றாங்க இந்த விஷயத்துல. அண்ட் இது அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு சின்ன லெவலுக்காவது அவங்க வந்து அதை வந்து பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்காது. நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல சைபர் செக்யூரிட்டின்னு வரும்போது. அண்ட் இது மாதிரி நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பட் அவங்கள வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. கேட்டா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆஹ் இது ஒரு விஷயம்னா, நம்ம வந்து செக்யூரிட்டின்னு பேசும்போது எல்லாத்தையுமே விட்டுருங்க. உண்மையிலுமே, ஏன்னா லேட்டஸ்டா நம்ம யூஸ் பண்ற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து வல்னரபிள் தான். ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து வல்னரபிளா தான் இருக்கும். பட் அது நமக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தெரியாது. ஏன் மற்றவங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபோன்ஸ்ல வந்து இருக்கிற நிறைய ட்ராக்கிங் விஷயங்கள் பத்தி மக்களுக்கு வந்து இதே கிடையாது. அவங்க ஏத்துற ஒவ்வொரு ஆப்க்கு ஏன் பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு கூட தெரியாது ஆக்சுவலி. தே ஜஸ்ட் டூ இட்.
இட்ஸ் லைக் ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏன் எதுக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்படியும் சிலர் இருக்காங்க. ஸோ ஒரு கால்குலேட்டர் ஆப் இருக்குன்னா அந்த கால்குலேட்டர் ஆப்க்கு என்ன பெர்மிஷன் போகுது கூட உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. இது ஒரு விஷயம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து யாருமே வந்து இதை வந்து யோசிக்கவே மாட்டோம். நம்ம வந்து தினம் தினம் வந்து யூஸ் பண்ற டேட்டாஸை வந்து விற்கிறாங்க ஆக்சுவலா. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபேஸ்புக்னா அவங்க வந்து அந்த இதை வந்து ஆட்ஸ் மூலியமா வந்து நமக்கு வந்து அனுப்புவாங்க. நம்ம பேசுற விஷயங்களை அனுப்புவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டோ ஒரு விஷயமோ வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதையும் வந்து வித்துருவாங்க பெரிய இடத்துக்கு. ஸோ அது அதிகமாக காசு கொடுத்து வாங்குற பட்சத்தில் இன்னும் பெரிய இழப்புகள் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து நடக்கும். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபாரம்ல வந்து அது வந்து வெளியில வரும்போது தெரிஞ்சிடும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இதை எல்லாருமே மானிட்டர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க எப்போ என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ரியாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட். நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைபர் செக்யூரிட்டினா ஆஹா ஓஹோ அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இன் ரியாலிட்டி வந்து அப்படிலாம் கிடையாது. ஸோ கம்பெனி டு கம்பெனி அது வந்து சேஞ்ச் ஆகும். சில கம்பெனியில் வந்து நல்லா பண்ணுவாங்க. சில கம்பெனியில் வந்து அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. இல்லை அந்த அளவுக்கு வந்து ஃபண்டிங் இருக்காது. ஸோ அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச லெவலுக்கு பண்ணுவாங்க. ஸோ இங்கே போட் வந்து இதை கொஞ்சம் இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது என்னோட கருத்து ஆக்சுவலாக. அண்ட் பல பேரோட கருத்து இதுதான். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லிங்க்டின் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பேசியிருக்கேன். இங்கே போட் டேட்டா பிரீச் போட்டாலே வந்து இப்போ ரீசெண்ட் ஆஃப் த டாக்ஸில் வந்து இதுதான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் நிறைய பேர் வந்து அதை இன்னும் டீப்பாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பிஓசி கிடைக்கல ஆக்சுவலாக. எப்படி நடந்ததுன்ற விஷயம் எனக்கு கிடைக்கல. ஸோ ஐ டிட் எக்ஸ்பிளைன் ஃபர்தர். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. சைபர் அட்டாக்ஸ்னால் என்னன்றது வந்து பேசிக்காக நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதை பற்றியும் பேசிக்காக நாலேஜ் வந்து வளர்த்துக்கோங்க. உங்களோட டேட்டா வெளில போகுதுன்னா சும்மா இல்லை. அது எப்போனாலும் உங்களுக்கு எதிராக வந்து திருப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் எங்கேயோ இருக்கேன், என்னெல்லாம் யாருப்பா என்ன பண்ணுறா அப்படின்லாம் வந்து நினைக்கக்கூடாது. எனிதிங் கேன் ஹேப்பன் டு எனிஒன் தான் உண்மையாலுமே இன் டிஜிட்டல் லைஃப்பில். ஸோ பி சேஃப் அண்ட் மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த கண்டென்ட்டில் வந்து ஏதாவது மிஸ்டேக்கோ இல்லை இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது இருக்குன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் அப்படின்னா நான் வந்து இதை வந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்கேன் நிறைய. அண்ட் லிங்க்டின்ல வந்து இந்த மாதிரி போஸ்ட் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லை, ரீசெண்ட் டைம்ஸில் லினக்ஸ்க்கு வந்து ஒரு பேக்டோர் ஒன்று வந்து கண்டுபிடிச்சாங்க. அதை பற்றியும் அடுத்த வீடியோ போடுவேன். ஸோ கீப் வாட்சிங் ஃபார் த கண்டென்ட். நான் வந்து எந்த பிளாகை பார்த்து இந்த பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதையும் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு டீட்டெயில்டாக ஒரு கிளியர் கட்டாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.